சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பளம் நம்ம கடைக்கு ஒரு 25 பாக்கெட்டு, முத்து கடைக்கு ஒரு 40 பாக்கெட்டு, ஜிகே ஸ்டோருக்கு 20 பாக்கெட்டு. இது எல்லாத்தையும் டெலிவரி கொடுத்துட்டா மிச்சம் 15 பாக்கெட்ட சில்லறை வியாபாரிக்கு தள்ளி விடலாம். குட்டி கழிச்சு பார்த்தா என்ன சகல? நீ போடுறது அப்பள கணக்கு, ஆண்டவன் போடுறது ஆயுள் கணக்கு. கூட்டி கழிச்சு பெருக்கி பாரு, உன் கடை குப்பையா இருக்கு. நீ போடுறது தப்பு கணக்கு, இந்த கண்ணம் போடுறது மனக்கணக்கு. கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து பாரு. அப்பளம் பிசினஸ்ல நம்பர் 1 வருவனா? என்னம்மா பல்லெடுக்கல, கடுகு மாட்டிக்கிச்சு. ஓஹோ. இந்த சாஃப்டான கை சாஃப்ட்வேர் கம்பெனில HR டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்ய வேண்டியது. என்ன கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கணும்னு வேலை வெட்டிக்கே போகல. ஏய், ஆஃப்டர் ஆல் வறுத்தா நொறுங்கி போற அப்பளத்துக்கே மாவு பிசைறதுக்கும் அதை திரட்டுறதுக்கும் மை வைஃப வேலைக்கு கூப்பிட்டிருக்கீங்க. அதுவும் நீயும் உன் வைஃபும். என்ன திமிரு நெஞ்செழுத்தம் சகல உனக்கு? என்ன சகல? என்ன நொன்ன சகல? நீங்களா எப்படி பேசுறீங்க? உன்னோட ஒன்னா எல்லாரும் சேர்ந்துதானே இந்த அப்பளம் போடுற வியாபாரத்தை செஞ்சுட்டு இருந்தோம். பழச மறக்க கூடாது சகல. அது அப்போ. இப்போ நான் போற கார் ஏசி, வேலை செய்யற இடம் ஏசி, ஏசியோ ஏசி, சும்மா குடு குடு குடுன்னு இருக்கேன். அப்படிப்பட்டவனோட பாரியால நீங்க வேலைக்கு கூப்பிட்டது முதல் குற்றம். 12 மணி நேரத்துக்கு மேல வேர்வ நாத்தத்துல வேலை செய்யற நீ என் முன்னாடி நின்னு பேசுறது முழு குற்றம். மிஸ்டர் பலசரக்கு, நீங்க யார முறைக்கிறீங்க தெரியுமா? என் கிட்ட 200 ரூபாய் வாங்கி ஆட்டோக்கு பெட்ரோல் போட்டு ரோட அலைஞ்சு சவாரி கிடைக்காம ஓசில கோட்டர் வாங்கி குடிச்ச பார்த்திபனை பார்த்து முறைக்கிறேன். அதே கோட்டர்ல தண்ணிய ஊத்தாம மூடியில வாங்கி குடிச்சு ஊர்கா வாங்குறதுக்கு இல்லாம என் தலைய மோந்து பார்த்த கண்ண கிட்ட பேசுற தெரியுமா? என்னங்க கம்முனு கடை. நான் கை நிறைய சம்பளம் வாங்குறேன்னு உனக்கும் ஒய்ஃபுக்கும் பொறாம. எங்களை விட நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு தெரு தெருவா அப்பளம் விற்க ட்ரை பண்றீங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து உழைங்க. யாரு வேண்டாம்னா எங்களை எதுக்கு மேன் டிஸ்டர்ப் பண்ற? நீ இப்படி எல்லாம் பேசுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சகல. 2 பேரும் ரொம்ப மாறிட்டீங்க, எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. என்ன சகல? இங்க பாருங்க மிஸ்டர் கண்ணன், நாங்க பழசையும் மறக்கல, யாரையும் மறந்துட்டும் பேசல. இப்ப எங்க ஸ்டேட்டஸே வேற. எங்க 2 பேருக்கும் சமைக்கிறதுக்கே புதுசா ஒரு சர்வெண்ட அப்பாயிண்ட் பண்ண போறா. சோ அப்படி இருக்கும். ஒரு நிமிஷம். என்னடா? பொதுவா எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாதிரி அமையாது, சில ஏற்றத்தாழ்வுகளோட தான் அமையும். ஓஹோ. செருப்போட அருமை வெயில்ல தெரியும், நெருப்போட அருமை குளிர்ல தெரியும். என்னோட அருமை உங்களுக்கு போக போக புரியும். என்னைக்குமே தனி மரம் தோப்பாகாது. ஒன்ன மாதிரி கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. அது என்ன மாதிரி. மிஸ்டர் பார்த்திபன், இந்த நாள உன் நெஞ்சில பச்சை குத்தி வச்சுக்கோ. இன்னையிலிருந்து நானும் என் மனைவியும் ஒவ்வொரு அப்பளக்கட்டா வித்து படிப்படியா முன்னேறி வீடு வாசல் காரு பங்களான்னு வாங்கல. என் பேரு மளிகை கடை கண்ணா இல்ல. அடப்பா, நீ வா செல்லம் போவோம். இது நான் வணங்குற அந்த முருகன் மேல ஆன. போங்க சகல, உங்களுக்கு இவ்வளோ ஆகாது. எப்பவுமே தமாஷ் தான். சகலைக்கு நகைச்சுவை உணர்வு ஜாஸ்தி. நீ வா போலாம். முருகா, செல்வி, எல்லாம் ரெடியா? எல்லாமே ரெடி சித்தி. நீங்க பூஜை ஆரம்பிங்க. சரி.
நான் பாத்துக்கிறேன். நீ போய் டிஃபன் ரெடி பண்ணு. சரிங்க சித்தி. கடவுளே, நான் கேட்காமலேயே பேரு, புகழு, காரு, பங்களா, வசதின்னு அத்தனையும் கொடுத்த. மனசுக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு. இப்ப எல்லாம் இருந்தும் நிம்மதியும் சந்தோஷமும் என்னை விட்டு போயிடுச்சு. இத்தனை நாளா என் மக மதிய நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ என் மருமக சௌந்தர்யாவை நினைச்சு வருத்தப்படுறேன். என் மருமக மனசுல என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அவங்க 2 பேராலையும் என் மனசுல நிம்மதியும் சந்தோஷமும் போயிடுச்சு. கோவில்ல இருக்கிற குறி சொல்ற அம்மா வேற என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்போ சித்தி குறி சொல்ற அம்மாவை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்க ஏதோ சொல்லிருக்காங்க. சித்தி எதுக்காக என்கிட்ட அந்த அம்மாவை பார்க்கலன்னு சொல்லணும்? மகனையும் மருமகளையும் பிரிச்சு வைக்கணும், மருமகளை அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்றாங்க. இல்லனா இன்னும் பிரச்சனை அதிகமாகும்னு சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் வீட்டுல ஒவ்வொன்னும் நடந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்த சௌந்தர்யா இப்போ இல்ல. அவ ரொம்ப மாறிட்டா. அவளோட மாற்றத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அவளோட மனச மாத்தி அவளை பழைய சௌந்தர்யாவா நீதான் மாத்தணும். சௌந்தர்யா பழைய மாதிரி மாறிட்டாலே வீட்ல எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்.